எனக்கே தெரியாது. சரி வாங்க மாமா பேசிடலாம். நிறைய பேர் வந்து இது போட்டுருக்கீங்க, அதை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி எங்கள் அண்ணனை இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா டைம் 7:50. ஆனால் டைம் என்ன 7 நினைக்கேன். சரி இப்போ வாங்க மாமா பேசுவோம். ஹாய் காய்ஸ், மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. அது இப்போ நான் லாஸ்ட்டாக லைவ்ல சொல்லுவேன். ஆனால் நான் இப்போ அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. எங்கள் அண்ணனை காட்டுறேன் கைஸ். இப்போ எங்கள் அண்ணனை காட்ட வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. சரி இப்போ வந்து மாமா என்ன பண்ணலாம், ஒரு கதை சொல்லவா உங்களுக்கெல்லாம்? என்னென்னா, ஒரு காட்டில் சிங்கமும் காட்டுக்கு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாதான். அங்கே புலி வந்து ஒன்று சொல்லிச்சான், ராஜா ராஜா நீங்கள் தான் இப்போவே ராஜாவாக இருக்கீங்க, நாங்கள் ஒரு நாள் ராஜாவாக இருக்கோம்னு சொல்லிச்சான். அதுக்கு ராஜா என்ன சொன்னாராம், இல்லை நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிச்சான். அதனால் எல்லா பறவைகளும் ராஜா ராஜா காட்டுக்கு ராஜான்னு ஒரு பாட்டு பாடிச்சான். அதனால் நானே எடுத்த கதை, அவன் புக்கில் எதுவுமே இல்லை. அந்த கிளி சொல்லிச்சான், ராஜா நீங்கள் எப்போவே விலங்குகள் எங்களுக்கு தானே வெட்டியை பிடிச்சி கொடுப்பீங்க, இந்த வாட்டி நாங்களே பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிச்சான் கிளி. அதனால் கிளி ராஜா சொன்னாங்களாம், கிளிக்கெல்லாம் நான் பிடிச்ச சாதனை, புளியெல்லாம் அவங்களே பிடிச்சி சாப்பிட்டு குடித்தோம் இது ராஜா சொல்லிச்சான். அந்த புலி சொல்லிச்சான், சரி ராஜா நாங்களே இது பண்ணுறோம் சொல்லிச்சு அவங்க புளியெல்லாம் போச்சான். அதுக்கப்புறம் வந்து இந்த குருவிக்கு வந்து ராஜா எல்லாத்தையும் பரிசு கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அது சாப்பிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து ஓனாய் வந்துச்சான் அதுக்கப்புறம் வந்து ஓனாய் சொல்லிச்சு, ராஜா ராஜா எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுச்சான். அதனால் அதெல்லாம் பறவைங்க அவங்களுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் இது பண்ண தெரியாது, உங்களுக்கு தான் தெரியுமே, அப்போ ஃபிஷ் எல்லாம் பற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சான். அதில் ஓனாய் என்ன பற்றி ப்ளீஸ் ராஜான்னு சொல்லிச்சான். அதனால் ராஜா என்ன பண்ணாங்களாம், சரி பாவம் அவங்களும் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ராஜா ஒன்றுமே சாப்பிடல. அப்போ அவங்க எல்லாரும் ராஜாவுக்கும் கொஞ்சோண்டு கொடுப்போன்னு கொண்டு போய் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் ராஜா வந்து சிக்கன் செஞ்சிச்சான். இப்போ அவங்க வந்தோடனே அவங்களுக்கும் கொஞ்சம் குடிச்சிச்சான். அப்போ நம்மெல்லாம் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்கிட்ட சண்டை போட்டுடுறோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த கதையே. காட்டுக்கு ராஜா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் சரியா? இதில் தான் மறக்காமல் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. நம்மளுக்கு நீங்கள் எப்போவே வீடியோ மட்டும் தான் பார்க்குங்க காய்ஸ். லைக் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேங்க. மறக்காமல் எனக்கு லைக் வச்சு போட்டு விட்டுருங்களாம், இல்லை சப்ஸ்கிரைப்பாவது போட்டு விட்ருக்காலாம் ப்ளீஸ். சரி பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ தான் போடுவேன். சரி பாய்.